இது மேஷத்துக்கு முருகர் தவிர வேற யாரு? ஸோ முருகர். எது எதுலனா சூப்பரா இருக்கு நம்மளுக்கு. முயற்சி ஸ்தானங்கள் நீங்க எடுக்கிற முயற்சிகள் நல்லாயிருக்கும். படிக்கிற குழந்தைங்களா இருந்தாலும் சரி, ஜாபுக்கு போறவங்களா இருந்தாலும் சரி, அப்ராடுக்கு போறதுக்கு நெறைய பேர் ட்ரை பண்ணுங்க மேஷத்துல. அப்ராட் போறதுக்கு, கல்யாண முயற்சி, எந்த ஒரு முயற்சிகள் நீங்க ஆரம்பிச்சாலும் ரொம்ப ரொம்ப நல்லது. சிறப்பா அமையறதுக்கு நெறைய வழிகள் இருக்கு. ஓகே. இது ஒவ்வொரு முயற்சிகள்னு பார்க்கும்போது, பணம் விஷயம். மெயினா இன்வெஸ்ட்மென்ட். நீங்க ஏதாவது லேண்ட் வாங்க போறீங்க, ஸ்டாக் மார்க்கெட் வாங்க போறீங்க, இதுமாரி நகை வாங்க போறீங்க. இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்க டைம். நம்ம எப்பவுமே சொல்றது தான், ஒரு தடவ ஜாதகம் பார்த்து இப்ப இருக்க கோச்சார பிரகாரம் எதுல பணம் போட்டா நல்லது? சில பேருக்கு ஸ்டாக் மார்க்கெட் ஒர்க் ஆகும், சில பேருக்கு லேண்ட் ஒர்க் ஆகும். மேஷ ராசினாவே லேண்ட் ரொம்ப பிடிக்கும். நிலம் வாங்கணும்னு ரொம்ப ஆசை இருக்கும். ஆசை இருக்கிறது ஓகே. அது நமக்கு செட் ஆகுமா? நம்ம பரம்பரையா குடுக்கறதுக்கு அது வருமா? அப்படின்றத பார்த்துட்டு கரெக்ட்டான விஷயத்துல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணீங்கன்னா, ஜெயிக்கிறதுக்கு எக்கச்சக்க வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? இன்னொன்னு கல்யாணம். திருமணத்துக்கும் டைம் ரொம்ப சூப்பரா இருக்கு. திருமணத்துக்கு தாராளமா நீங்க ட்ரை பண்ணலாம். அ அதே மாதிரி நீங்க வந்து இப்ப மனைவியோ, ஹஸ்பண்டோ, துணைவியார், இல்ல துணைவி இவங்க கிட்ட இருந்து ஏதாவது பணங்கள் வாங்குற மாரி, இல்ல அவங்க சொத்து ஏதோ ட்ரை பண்றீங்க. ஒய்ஃப்‌க்கு சொத்து வரப்போகுது, இல்ல ஹஸ்பண்டுக்கு சொத்து வரப்போகுதுன்னா, அந்த அந்த சொத்துக்கள் சம்மந்தமா ட்ரை பண்றதுக்கும் இது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல